கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பெரும் சீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிளகு தான் நான் காரத்துக்கு யூஸ் பண்ணுறேன், மிளகாத்தூள் போடல. தேங்காய் வந்து ஒரு 3 சில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகு சீரகம். இதை எல்லாத்தையுமே இப்போது தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு கடுகு பருப்பு கொஞ்சம் பெரும் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், சோப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். சுலோவில் வச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் தெரிக்கும். இதை நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு செஞ்சுக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பெரும் சீரகம் அரைச்சி வந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். இப்போ வந்து ரெண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த கிரேவிலே அப்படியே கிண்டி விட்டுருங்க. மிளகு தேங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் ஊற்றணும். ஏன்னு சொன்னிங்கன்னா மிளகு வந்து வேக வேக வந்து காரம் அதிகமாக வந்துடும். அதுக்காக நம்ம வந்து கடைசியில் தான் சேர்க்கணும். தேங்காயும் அதே மாதிரி தான். அதனால் மிளகு தேங்காய் மட்டும் கடைசியில் நம்ம இறக்கும்போது விட்டுட்டு ஒரு கொதி விட்டு நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆயிரும். நண்டு இறாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிரும். இந்த தட்டு இப்படி கழுவி அதுலேயே ஊற்றிடும். கிரேவி மாதிரி அப்படியே போட்டு அப்படியே சாதத்தில் பிசி சாப்பிடும். சளி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ஒரு வாட்டிலே சளி நல்லா குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டா கூட குறையவே குறையாது, உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இது நல்லா காரமாக நல்லா மிளகு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சளியெல்லாம் அப்படியே வந்துடும். இது ஒரு 5 நிமிஷமாக கொதிக்குது. இப்போ ஒரு தேங்காயை ஊற்றிக்கலாம். தேங்காய், மிளகு, சீரகம், பெரும் சீரகம் எல்லாம் சேர்த்தது. இப்போ அதை ஊற்றிக்கலாம். இதை கழுவி அப்படியே இந்த தண்ணியை அதில் ஊற்றிடலாம். ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பில் நிறையவே போட்டுக்கலாம். சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். முன்னாடி கல் உப்புலாம் சேர்த்துட்டேன். தக்காளி வந்து வதங்கும் போது கல் உப்பு சேர்த்துட்டேன். அது உங்கள்கிட்ட காட்டல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்